அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ கைஸ். இன்பமோ துன்பமோ யாரும் நமக்கு தர வேண்டாம். விதை எதுவோ அதுதான் செடியாக முளைக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதையே சிந்தியுங்கள், நல்லதையே செய்யுங்கள். சண்டே ஆஃப்டர்நூன் அம்மா வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மறுநாள் திங்கக்கிழமை ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பிடலான்னு இப்போவே பேக் பண்ணி வச்சிடலான்னு பேக் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க. அப்புறம் பாவக்காய் பொரியல். குழந்தைங்களுக்காக கொஞ்சம் நான்வெஜ். இன்றைக்கி சித்தப்பா பையனுக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ ஈவினிங் ஒரு 3:30 போல் அங்கே போகிறதுக்காக கிளம்பிட்டேன். என்கேஜ்மெண்ட் முடித்து நைட்டு சீக்கிரமே வந்து ஆலங்குளம் கிளம்பலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே டீக்கு பதிலாக கருப்பட்டி பாயாசம் தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பட்டுப்புடவையும் அப்புறம் ஒரு தங்க கம்மலும் எடுத்திருந்தாங்க. சித்தப்பா வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போயிருந்தோம். நைட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டதுனால நான் ஆலங்குளம் கிளம்பலை. அன்றைக்கி அம்மா வீட்டிலே ஸ்டே பண்ணியாச்சு. என்னோடய ஸ்கின் கேர் முடிச்சுட்டு தூங்கிட்டேன். திங்கக்கிழமை காலையில் எப்பயுமே வெறும் வயிற்றில் நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறது என்னோடய பழக்கம். அண்ணன் பசங்க எல்லாம் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸ்கூலோட முதல் நாள் அப்படின்றதுனால கலர் ட்ரெஸ்ஸில் தான் போயிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி காலையிலேயே பாப்பாவுக்கு சத்து மாவு ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சாச்சு. அம்மா தான் ரெடி பண்ணாங்க. இதோட லாங் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அம்மா சத்து மாவு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய காலை சாப்பாடை முடிச்சாச்சு. இட்லி சாம்பார் தான். லஞ்சுக்கு மீன் குழம்பு அப்புறம் மீன் பொரித்து வச்சுருந்தாங்க. அம்மா வீட்டில் சமையல் நான் பண்ணுறதில்ல, மதினி தான். 2 மாதம் அம்மா வீட்டில் எப்படி போச்சுன்னே தெரியல. டைம் ரொம்ப சீக்கிரம் போன மாதிரி இருந்துச்சு. வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஆலங்குளம் போயிட்டு வீடை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுவேன். பசங்கள்லாம் லீவ் முடித்து ஹாஸ்டல் போகும்போது ஒரு வெறுமை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி எனக்கு ஊருக்கு வரும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. திருப்பி நான் அங்கே போயிட்டு என்னோடய ரொட்டீன் நார்மல் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாள் எடுக்கும். லக்கேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால ஊரில் இருந்தே ஆட்டோலே வந்துட்டோம். என்னோடய ட்ரெஸ் மட்டும் ஏற்கனவே நான் ஆலங்குளம் வரும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பையனோடதும் பாப்பாவோடதும் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவே நிறையா இருந்ததுனால ஆட்டோலே கிளம்பிட்டோம். அம்மா வீட்டிலேருந்து ஈவினிங் 4:30 மணிக்கு கிளம்புனோம். கிளம்பி ஆலங்குளம் ரீச் ஆகும்போது 6 மணி ஆயிடுச்சு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் என்னோடய வீட்டில் இனி ஒவ்வொரு நாளும் இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.